இதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. சரியா? என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடு. எத்தனை கிராம்? 10 கிராம். சரியா? எத்தனை கிராம்? 10 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு. சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம என்ன செய்யணும், 60 ml நம்ம என்ன எடுக்கணும், தேங்காய் எண்ணெய் எடுக்கணும். சரியா? 35 ml என்ன சேர்க்கணும், வாட்டர் சேர்க்கணும். வாட்டர் சேர்த்து நம்ம செய்யக்கூடிய அந்த பொருளுக்கு பேர் தான் என்னது, சோப்பு. சரியா? என்னது? சோப்பு. சரியா? செய்யலாமா? ஃபஸ்ட்டு இதோட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எத்தனை ml, 35 ml மெஷர்மெண்ட்டில் என்ன செய்யணும், நம்ம எடுக்கணும். சரியா? அந்த குடு இல்லையா? சரியா? எடுத்துகிட்டு என்ன பண்ணிக்கணும், உள்ளே என்ன செஞ்சுக்கணும், ஊற்றிக்கணும். உள்ளே ஊற்றிட்டு என்ன பண்ணணும், நல்லா என்ன செய்யணும், கலக்கணும். சரியா? ஐஸ் வாட்டர் இந்த நல்லா என்ன செய்யணும், கலக்கிட்டே இருக்கணும். எப்போதுமே கவனமாக இருக்கணும், ஏன்னா இது வந்து சூடாக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? தொட்டு பாரு, தொட்டு பாரு, தொட்டு பாரு. ஹீட் ஆகுதா? ஹீட் ஆகுதா? சரி. என்னன்னா இதை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, இராணுவ வீரர்கள் இருக்காங்களா, இராணுவ வீரர்கள் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, மலை பிரதேசங்களில், குளிர் பிரதேசத்தில் என்ன செய்வாங்கன்னா, அந்த பனிக்கட்டியோடு என்ன செய்வாங்கன்னா, நாட்டை காக்கிறதுக்காக என்ன சொன்னால் போராடுவாங்க. அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு, சூடாக சாப்பிட்றதுக்கு இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் என்ன பண்ணுவாங்க, இது வெப்ப உமிழ் வினை. என்ன வினை? வெப்பம் வந்து என்ன வெளியிடப்படும் இந்த வினையில், வேதி வினையில். சரியா? இந்த மாதிரி சூடாத உணவு நல்லா தெரியுதா இல்லையா? என்ன பண்ணுவாங்கன்னா, சோடியம் ட்ரெஸ் இந்த மாதிரி வச்சுட்டு சாப்பாடு பார்சல் இருக்குல்ல, பார்சலில் இது உள்ளே வச்சுருவாங்க. அப்போ சோறு எப்படி இருக்கும், சூடாக இருக்கும். என்ன வச்சாலும் என்ன இருக்கும், சூடாக இருக்கும். இராணுவர்கள் இப்படி தான் என்ன செய்வாங்க, அங்கே சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு சூடாலாம் சாப்பிட முடியாது. சரியா? ஓகேவா? ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த வேதிவினையை பயன்படுத்த, வெப்ப உமிழ்வினையை பயன்படுத்த இராணுவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே சூடாக சாப்பிடுவாங்க. நல்ல சூடு. உனக்கு எப்படி தெரிஞ்சுப்பாரு, தொட்டுப்பாரு தெரியும். சரி, நான் ஃபஸ்ட்டில் கிளாஸ் நடத்தும்போது சொன்னேன், நம்பி போட்டால் தெரியுதா? ஓகேவா? இது என்ன வினை, வெப்ப உமிழ் வினை. சரியா? என்ன வினை, வெப்ப உமிழ் வினை. சரியா? இது மாதிரி என்ன சின்ன சின்னது இருந்தால் நாம் இதை வச்சு வேறெல்லாம் என்ன நல்ல ஒரு ஐடியா, அதாவது என்ன சொல்கிறது, நல்ல ஒரு பயனுள்ள என்ன செய்யணும்னா கண்டுபிடிக்கலாம். எப்படி வந்து இராணுவர்கள் பயன்படுத்த, நம்மளும் இன்னும் இதை வேறு எதுக்காக பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறது என்ன செய்யலாம், நாம் என்ன செய்யணும், யோசிச்சு என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இருக்குல்ல, இது படி ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ட்ராப்பாக என்ன பண்ணணும், ட்ராப்பாக என்ன பண்ணணும், வெரி குட். என்னது, தேங்காய் எண்ணெய் என்ன செய்யணும், நம்ம ஆட் பண்ணுவோம். சரியா? ட்ராப்பாக ஆட் பண்ணோம். ஒவ்வொரு ட்ராப்பாக ஆட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், நம்ம கலக்கிறத நிறுத்தவே கூடாது, கலக்கையும் செய்யணும். அதே நேரத்தில் என்ன பண்ணணும், ட்ராப்பாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, சொட்டு என்ன செய்யணும், தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டே என்ன செய்யணும், இருக்கணும். சரியா? தொடர்ச்சி அப்படி கலக்கிட்டே இருக்கணும், ட்ராப் ஆட் பண்ணி. ஐஸ் வாட்டர்னால் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக என்ன செய்யணும்னா, நமக்கு சோப்பு வந்து இன்னும் சைடில் படிய ஆரம்பிச்சிடும். போன வருஷம் நாங்கள் செஞ்சு நல்லா சூப்பராகவே சோப்பு வந்துச்சு. சரியா? ஆனால் அது நல்லா சோடியம் டெஸ்ட் நல்லா இருந்துச்சு. இந்த படி இது பார்த்தீங்களா, இந்த படி தான் இதானது சோப்பு. சரியா? ஆனால் கம்மியாக தான் கிடைக்கும் நினைக்கிறேன்.
இதை நம்ம ஓரத்தில் வச்சுருவோம். வச்சுட்டு அந்த இதை என்ன பண்ணோம், மேலே உள்ள படிக்கிறது என்ன பண்ணணுமே, காலி தீப்பெட்டிக்குள்ள வச்சு நெசிச்சிடணும். ஊற்றி வச்சு நம்ம காய வச்சுட்டோம் அப்படின்னா அதானது சோப்பு. சரியா? இந்த படி இது பார், தெரியுதா? பாருங்க, பிடிச்சிக்கோ, இது பிடிச்சிக்கோ, ஒன்றும் செய்யுது, பிடிச்சிக்கோ. தெரியுதா? தெரியுதா? மேலே படியுதுல, இதுதானது மேலே படிக்கிறது என்னது, சோப்பு. சரியா? மேலே படிக்கிறது என்னதையா, சோப்பு. சரியா? சோப்பு வந்து இப்படி தான் என்ன செய்வாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த மேலே படிக்கக்கூடியது நம்ம என்ன செய்யணும், காலி தீப்பெட்டியில் ஊற்றி வச்சு என்ன செய்யணும், நம்ம காய வச்சிடணும். காய வச்சுட்டா நம்ம கிடைக்கக்கூடிய விளைபொருள் தான் என்னது, சோப்பு. சரியா? இது என்ன சோப்பு, சலவை சோப்பா குளியல் சோப்பா? சலவை சோப்பு. ஏன் சலவை சோப்பு? வெரி குட், சூப்பர். உதயபாரு கைத்துடுங்க. என்னது, சோடியம் சேர்க்கறனால இது என்ன சோப்பு, என்ன சோப்பு, சலவை சோப்பு. குளியல் சோப்புக்கு என்ன நம்ம சேர்க்கணும்? சொல்லு. வெரி குட் ஆர்த்தி. என்னது, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அவ்வளோதான், சூப்பராக சொல்கிறீங்க. சரியா? ஓகே.